ஹே ஃப்ரெண்ட்ஸ், அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணலாமா? அதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். எந்த டம்ளரில் இட்லி அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுக்கிறேன். 3/4 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் மசூர் தால் எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். இங்கே நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதுவும் உங்கள் ஆப்ஷன் தான். எதர் கருப்பு இல்லை வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இது போக 3 வரமிளகா, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பில், இதை தனியாக ஊற வச்சுக்கிறேன். பருப்பு தனியாகவும் அரிசி தனியாகவும் ஊற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற வச்சு லைட்டாக அலசிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 3 to 4 hours ஊறினா போதுமானது. இந்த அடை தோசையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தருன்னு பக்குவத்தில் அரைச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.